இதுதான் என்னுடைய நான் இப்போது லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்க ஒரு ப்ராஜெக்ட்டு. இது என்னென்னா ஜூம் எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படியே க்ளோன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் சைன்அப் இது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சைன்அப் கொடுத்தீங்கன்னா சைன்அப் பண்ணிக்க முடியும். அப்புறம் சைன்அப் பண்ணிவிட்டு டைரெக்டாக அது லாகின் ஆகும். அப்படி இல்லைனா சைன்அப் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கலாம். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த லாகின் சைன்அப்புக்கு கிளர்க்னு ஒரு இது இருக்குது, ஒரு வெப்சைட்டு. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூசர் க்ரெடென்ஷியல்லாம் அவங்களே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. நாம் வந்து ஜஸ்ட்டு ஆர்கனைசேஷன் அதெல்லாம் நாம் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையான டேட்டா மட்டும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தோம்னா நமக்கு தேவையான இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்க முடியும். சோஷியல் கனெக்ஷன் கொடுத்தோம்னா அதில் வந்து நமக்கு வேறு அதர் சோர்ஸ்லாம் என்னால் எடுத்துக்க முடியும். இங்கே வந்து ஃபேஸ்புக், கிட்டப்பு, கூகுளில் எதை வேணாலும் என்னால் லிங்க் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து லிங்க்டின் வேணும்னா லிங்க்டின்ல லிங்க் பண்ணோம்னா இங்கே வந்து நான் ஜஸ்ட் இங்கே ஆன் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக இங்கே அது மூலயமா சைன் பண்ணுற ஆப்ஷனு எனக்கு இங்கே எனேபிள் ஆகும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய என்னால் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஜஸ்ட் இப்போது லாகின் பண்ணி உள்ளே போகலாம். அதுக்கு எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுற விஷயத்தை நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து கூகுள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் அத்தன்டிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி எது இருக்கோ அதை வந்து சைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய பர்சனல் ஐடியை யூஸ் பண்ணிக்கிறேன், இமெயில் ஐடி. இந்த மாதிரி கண்டினியூ இதெல்லாம் கேட்கும் ஆப்ஷனு. இதெல்லாம் கொடுத்துட்டு டைரெக்டாக உள்ளே போனீங்கன்னா சைன்அப் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுடைய யூசர் நேம் என்ன அப்படின்னு கேட்குது. இதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு என்னுடைய பேர் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுடைய பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஓகே தான். அப்படி அவைலபிளாக இல்லைன்னா வேறு பேரை ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் ஏதாச்சும் ஸ்பேஸ் இல்லைனா அண்டர்ஸ்கோர் போட்டு இல்லைனா 1 போடுங்க, இல்லைனா ஜஸ்ட் 1 போடுங்க. இந்த மாதிரி போட்டு டைப் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஜஸ்ட்டு நான் என் நேம் போட்டுட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோடனே டைரெக்டாக என்னுடைய ஜூம் க்ளோனோட ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. 1 செகண்ட். ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்அப் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைலும் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் போய் பார்த்தோம்னா மேனேஜ் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து நேம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இது வந்து காமனாக உங்களுடைய பேர் எது வேணுமோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பேர் ஷோ ஆகணுமோ அந்த பேர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி காளியப்பன் ஜஸ்ட்டு பேர் வச்சுக்கிறேன். யூசர் நேம் உங்களுக்கு தேவைன்னா திரும்ப அப்டேட் பண்ணதுன்னா இங்கே அப்டேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். செக்யூரிட்டி ரீசன்லாம் இங்கே இருக்குது. இப்போ வந்து இது எதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஐடியை டெலீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். பாஸ்வேர்ட் செட் பண்ணணும்னா இங்கே செட் பண்ணிக்க முடியும். காமனாக இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தோம்னா ஹோம் பேஜில் சைட் பார் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா ஹோம் நேவிகேஷன் இருக்குது, அப்புறம் அப்கமிங் நேவிகேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா அப்கமிங்கில் என்னென்ன மீட்டிங்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தா. அப்புறம் ப்ரீவியஸ்னால் நம்ம ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மீட்டிங் ஏதாச்சும் அட்டன் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கே காட்டும் ப்ரீவியஸில். இப்போ வந்து நான் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் மீட்டிங்கை அப்படின்னா அப்போ வந்து இங்கே ரெக்கார்டிங்ஸில் காட்டும். நீங்கள் வந்து வியூ பண்ணிக்க பார்க்க முடியும். இப்போ வந்து பர்சனல் ரூம் இது வந்து என்ன பார்த்தோம்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு மீட்டிங் ஐடி கிரியேட் ஆகும். இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணோம்னா உங்களால் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இங்கே ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்தோம்னா உள்ளே போயிட்டு பார்க்க முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து ஹோம் பேஜில் வந்து நியூ மீட்டிங் வந்து பார்ப்போம். இங்கே வந்து டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லேட்டஸ்ட்டாக என்ன உங்களுடைய லேப்டாப்பில் என்ன டைம் ஓடிட்டுருக்கோ இப்போ கரண்ட்டாக அந்த டைம் வந்து அப்டேட் ஆகும். அப்புறம் இங்கே வந்து நியூ மீட்டிங் கிளிக் பண்ணுறேன். நியூ மீட்டிங் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஸ்டார்ட் மீட்டிங் அப்படின்னு இருக்குது. கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து மீட்டிங் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இது வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி. அப்புறம் வந்து இது பார்த்தோம்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைக்கு கேமரா ஆஃப் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இது வந்து ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணலாம். அப்படியே ஆன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் ஓபிஎஸ் கேமரா வந்து யூஸ் பண்ணுறதுனால இதுவும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து ஆன் பண்ணியிருந்தால் அது வந்து மாறி இருக்கும். இந்த மாதிரி மாற்றிக்க முடியும் ஈஸியாக. இப்போ வந்து மைக்கும் செலக்ட் பண்ணிக்க முடியும், ஸ்பீக்கர்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜாயின் மீட்டிங் கொடுக்குறேன். ஜாயின் மீட்டிங் கொடுத்தோம்னா இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நம்ம
ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அங்கே ஷோ ஆகுதா இல்லையா, அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனில் ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்னு காட்டுறதுக்காக இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 செகண்ட் ஆகும். இது லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து வீடியோ ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த ஆப்ஷன் தான் இருக்கும். இங்கேயும் இந்த மைக் ஆஃப் பண்ணுறது, வீடியோ ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி காமனாக இருக்கிற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ப்ரௌஸ் டேப் கொடுக்கலாம். விண்டோஸு இல்லைனா என்டையர் ஸ்க்ரீன் இது கொடுத்தோம்னா எந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட் இங்கே சும்மா ஷோ பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு டேப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. யாராச்சும் இங்கே ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு காட்டும். நான் இதே மீட்டிங் ஐடியா காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டேப்பில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். நான் என்னால் ஜாயின் பண்ண முடியும். இன்னொரு யூஸராக ஜாயின் பண்ணுற முடியும். இப்போ வந்து ஜாயின் மீட்டிங் கொடுக்குறேன். டைரெக்டாக வந்து 2 யூஸர் இருக்கிற மாதிரி இங்கே சைடில் காட்டுது. இங்கே வந்து நான் இந்த டேப்பில் ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன் வந்து இங்கே ஷோ ஆகும் மற்றவங்களுக்கு ஈஸியாக. இப்போ வந்து ஸ்டாப் ஸ்க்ரீன் ஷேரிங் இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆகிடும். இங்கே வந்து யார் செகண்ட் ஸ்க்ரீனில், அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் பேசுகிறாங்களோ அவங்களோட ஸ்க்ரீன் வந்து இங்கே பெருசாக தெரியும். இல்லை காமனாக எல்லாருக்கும் தெரியணும், எல்லா சைஸும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லோரும், அந்த மாதிரி இருக்கும்போது கிரிட் ஆப்ஷனை இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். கிரிட் ஆப்ஷன்றது வந்து எல்லோரும் ஒரே சைஸில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ வந்து ஸ்பீக்கர் லெஃப்ட்டு இந்த மாதிரி இருக்கும்போது இதுதான் நான் இங்கே பேசுகிறவும் போது நான் லெஃப்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இல்லைனா ரைட்டில் கிளிக் பண்ணோம்னா ரைட்டில் வரலாம். அப்புறம் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பார்ட்டிசிபேஷன்லாம் இங்கேயே நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். அப்புறம் வந்து கால் எவ்ரி ஒன் இதை கிளிக் பண்ணோம்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருந்தாலே எல்லாருக்கும் கால் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்படி இல்லை நான் மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த காலை மட்டும் கட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து கட் பண்ணோம்னா இது மட்டும் கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக்கில் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு இதில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னும் போது பேக் கொடுத்து இப்படி திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது இப்போ வந்து கால் இது ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கால் எவ்ரி ஒன் இதை வந்து கிளிக் பண்ணோன்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு எல்லோரும் கட் ஆயிரும். இங்கே பார்த்தோம்னா லோட் ஆகிட்டு பேக் வந்துடும். இங்கே கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஏதோ வச்சு ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா செட் ஆகிடும், திரும்ப ரொட்டேட் ஆகிடும். பேக் டு ஹோம் காட்டுதுங்களா. இப்போ வந்து கால் என்டட் ஆகிடுச்சு, ஹோஸ்ட்டு கட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி காட்டும் போது பேக் டு ஹோம் கொடுத்தோம்னா டைரெக்ட் ஆகிடும். இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ண இல்லைங்களா, இந்த ஆப்ஷன்லாம் காட்டுறேன். இப்போ வந்து இந்த அப்கமிங் வந்து எங்கே காட்டோம்னா ஸ்கெடியூல் மீட்டிங். இதை வந்து நான் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தா அப்கமிங்கில் காட்டும். இப்போ வந்து ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெஸ்டிங் இப்படி கொடுத்துட்டு எந்த டைம் வேணும், எந்த டேட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட் வந்து 4 வச்சுக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு டைம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெடியூல் மீட்டிங் இதை கொடுத்தோன்னா மீட்டிங் வந்து மீட்டிங் லிங்க் வந்து ஸ்கெடியூல் காப்பி பண்ணிவிட்டு மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்த்துக்க முடியும். இங்கே ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை இந்த ஃபியூச்சரில் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ண மீட்டிங் வந்து இங்கே இருக்கும். இதில் வந்து நீங்கள் டைப் பண்ண அந்த டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கும். அது வந்து டேட்டும் காட்டும். இங்கே வந்து எந்த டைம் டேட் பண்ண போகிறீங்க, டைம் இதெல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் காப்பி லிங்க் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மூலிமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன்னா உள்ளே போகாது. ஏன்னா ஸ்கெடியூல் பண்ண டைமுக்கு தான் உள்ளே போக முடியும். நான் இன்னும் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகலை அந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஓகே, பேக் வந்துட்டோம்னா மற்றவங்க இந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதே ஆப்ஷன் தான் காட்டும். இன்னும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ப்ரீவியஸாக எந்த மீட்டிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுதுங்களா. இப்போ வந்து நோட் டிஸ்கிரிப்ஷன்ற போது நான் இன்னும் மீட்டிங் அப்கமிங்கில் இருக்குது, அதனால நோட் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி காட்டுது. இது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து காட்டும். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் மீட்டிங்கிறது வந்து நான் இப்போ வந்து முன்ன பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்கே காட்டுது. இப்போ வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷனில் போனோம்னா நான் அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருந்த ரெக்கார்டிங் வீடியோ வந்து இங்கே காட்டும். இதை வந்து உங்களால் இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் காப்பி லிங்க் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து யார் மீட்டிங்கை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் காட்டுமே தவிர மற்றவங்களுக்கு யாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலையும் அவங்களுக்கு காட்டாது. உங்களால் மட்டும்தான் இந்த காப்பி லிங்க் கொடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண உங்களுக்கு வேணும்னா. இப்போ வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுவோம். இப்போ வந்து ஜாயின் மீட்டிங் இது என்னென்னா சிம்பிள். அந்த வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்க மீட்டிங் வந்து மற்றவங்க ஸ்கெடியூல் பண்ணாங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் தான் இருக்குது. வந்து பேசிக்காக இங்கே வந்து வியூ ரெக்கார்டிங்ஸ் தான், வியூ ரெக்கார்டிங்ஸ் அந்த டைம் போகும்.
பேசிக்காக பண்ணியிருக்கேன். இது வந்து ரெஸ்பான்சிவாக தான் இருக்கும், நான் காட்டுறேன். இது வந்து லேப்டாப் சைஸு, இது வந்து டேப்லெட் சைஸில் இருக்குது. இது மொபைல் சைஸில் எப்படி காட்டும் தெரியுதுங்களா? இது வந்து சைடில் கிளிக் பண்ணோம்னா இந்த மெனூஸ்லாம் இங்கே காட்டும். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து இதை வந்து கிளிக் பண்ணோம்னா ஹோம் பேஜுக்கு டேரெக்டாக வரும். இங்கே ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி இங்கே சைன் பண்ணிக்க முடியும். இந்த நீங்கள் வந்து உங்களுக்கு கேட்பீங்களா, இந்த மீட்டிங் இந்த வீடியோலாம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க இப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட் ஸ்ட்ரீம்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் பார்த்தோம்னா அவங்களே வந்து வீடியோ வந்து கால் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, ஃபீட்ஸு இந்த மாதிரி லைக்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. இது வந்து காஸ்ட்டு தான், பட் வந்து ஃப்ரீயாக வந்து பேசிக்காக இப்போ தான் கற்றுக்க போகிறோம் அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ண முடியும்னா, ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க வந்து 1 செகண்ட் இங்கே ஆப்ஷன் போட்டிருக்கோம். இப்போ வந்து ப்ரைஸிங்கில் பார்த்தோம்னா காட்டும். இப்போ வந்து வீடியோ அண்ட் ஆடியோ நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இதில் வந்து 4K வரைக்கும் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம். இப்போ வீடியோ ஒன்லினா இதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து 4K வரைக்கும் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறவங்க வந்து 8040 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து 4Kலையும் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டும் தேவையில்லை. இதில் வந்து நான் 13 days வந்து ஃப்ரீ சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, ஏதாச்சும் டவுட் இருக்குது அந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபியூச்சரில் தேவைப்படுதுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது 2 தான். கிளர்க்கு லாகின் அத்தன்டிகேஷன் பண்ணுறதுக்குலாம் கிளர்க்குன்ற ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த சர்வீஸை. அப்புறம் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு வந்து கெட் ஸ்ட்ரீம் இந்த வெப்சைட்டு இந்த இருக்கிற சர்வீஸை யூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிள். தேங்க்யூ.